Hello students, welcome to NiveMaths. இன்னைக்கு வந்து நம்ம exercise 2.5ல 7th question பார்க்க போறோம். Question என்னன்னா, if Z1, Z2 and Z3 are three complex numbers such that modulus of Z1 equal to 1, modulus of Z2 equal to 2, modulus of Z3 equal to 3 and modulus of Z1 plus Z2 plus Z3 equal to 1, show that modulus of 9 into Z1 into Z2 plus 4 into Z1 into Z3 plus Z2 into Z3 equal to 6. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா Z1, Z2 and Z3 ன்னு 3 complex numbers இருக்கு. Modulus of Z1 equal to 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி modulus of Z2 equal to 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி modulus of Z3 equal to 3. அதே மாதிரி modulus of Z1 plus Z2 plus Z3 equal to 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா modulus of 9 into Z1 into Z2 plus 4 into Z1 into Z3 plus Z2 into Z3 equal to 6 அப்படி நம்ம ப்ரூவ் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் given வந்து எழுதிக்கலாம். அதாவது modulus of Z1 equal to 1, அதே மாதிரி modulus of Z2 equal to 2, அதே மாதிரி modulus of Z3 equal to 3. இப்போ modulus of Z1 equal to 1 னா இப்போ modulus of Z1 the whole square வந்து என்ன வரும்? 1 square வந்து 1 தான். அடுத்து modulus of Z2 the whole square என்ன வரும்? 2 square 4. அடுத்து modulus of Z3 the whole square என்ன வரும்? 3 square என்ன? 9. இப்போ modulus of Z the whole square நம்ம Z into Z bar அப்படின்னு எழுதுவோமா? ஸோ இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி தான் வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். அப்போ modulus of Z1 the whole square Z1 into Z1 bar அப்படின்னு எழுதலாம். அப்போ Z1 into Z1 bar வந்து என்ன? 1. அதே மாதிரி Z2 into Z2 bar வந்து உங்களுக்கு 4. அதே மாதிரி Z3 into Z3 bar வந்து உங்களுக்கு என்ன வரும்? 9. அப்போ இது மூலமாக Z1 வந்து நம்ம என்ன எழுதலாம்? 1 by Z1 bar. அதே மாதிரி Z2 நம்ம என்ன எழுதலாம்? 4 by Z2 bar. அதே மாதிரி இப்போ Z3 வந்து நம்ம என்ன எழுதலாம்? 9 by Z3 bar. இப்போ அடுத்து என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? modulus of Z1 plus Z2 plus Z3 equal to 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? இப்போ இதில் Z1 and Z2 and Z3 வந்து நம்ம இதை வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ modulus of Z1 வந்து நம்ம எப்படி எழுதலாம்? 1 by Z1 bar plus Z2 வந்து எப்படி எழுதலாம்? 4 by Z2 bar plus Z3 வந்து நம்ம எப்படி எழுதலாம்? 9 by Z3 bar அப்படின்னு எழுதலாம் equal to 1. இப்போ டினாமினேட்டரில் நம்ம LCM எடுத்தோம்னா Z1 bar into Z2 bar into Z3 bar அப்படின்னு வரும். அப்போ நியூமரேட்டர் வந்து உங்களுக்கு என்ன வரும்? 1 into Z2 bar into Z3 bar plus 4 into என்ன வரும்? Z1 bar into Z3 bar plus 9 into Z1 bar into Z2 bar அப்படின்னு வரும் equal to 1. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம modulus of Z1 by Z2 நம்ம எப்படி எழுதுவோம்? Z1 modulus by Z2 modulus அப்படின்னு எழுதுவோமா? அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம்? modulus of Z2 bar into Z3 bar plus 4 into Z1 bar into Z3 bar plus 9 into Z1 bar into Z2 bar அப்படின்னு எழுதலாம். இப்போ டினாமினேட்டரும் நம்ம செப்பரேட் பண்ணி எழுதலாம். அப்போ modulus of Z1 bar into Z2 bar into Z3 bar equal to 1. இப்போ டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா இப்போ modulus of Z1 into Z2 நம்ம எப்படி எழுதலாம்? modulus of Z1 into modulus of Z2. அப்போ நம்ம இதை செப்பரேட் பண்ணி எழுதலாம். நியூமரேட்டர் வந்து அப்படியே எழுதிக்கோங்க. modulus of Z2 bar into Z3 bar plus 4 into Z1 bar into Z3 bar plus 9 into Z1 bar into Z2 bar. இப்போ டினாமினேட்டரை நம்ம செப்பரேட் பண்ணி எழுதலாம். அப்போ modulus of Z1 bar into modulus of Z2 bar into modulus of Z3 bar equal to 1. பார்த்தீங்கன்னா இன்னொன்று ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதாவது Z1 bar plus Z2 bar இது நம்ம எப்படி எழுதலாம்? Z1 plus Z2 the whole bar அப்படின்னு எழுதலாமா? அப்போ நியூமரேட்டர் வந்து உங்களுக்கு என்ன வரும்? Z2 into Z3 plus 4 into Z1 into Z3 plus 9 into Z1 into Z2 the whole bar அப்படின்னு எழுதலாம். மாடுலஸ் தான். இப்போ டினாமினேட்டர் வந்து அப்படியே எழுதிக்கோங்க. modulus of Z1 bar into modulus of Z2 bar into modulus of Z3 bar equal to 1. இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதாவது modulus of Z bar equal to modulus of Z அப்படின்னு நம்ம எழுதலாம். அப்போ இந்த பார் வந்து நம்ம ரிமூவ் பண்ணலாம். அதாவது காஞ்சுகேட். அப்போ உங்களுக்கு என்ன வரும்? modulus of Z2 into Z3 plus 4 into Z1 into Z3 plus 9 into Z1 into Z2 by modulus of Z1 into modulus of Z2 into modulus of Z3 equal to 1. இப்போ டினாமினேட்டர் வந்து அந்த சைட் போச்சுன்னா மல்டிப்ளை ஆகும். அப்போ உங்களுக்கு என்ன வரும்? modulus of Z2 into Z3 plus 4 into Z1 into Z3 plus 9 into Z1 into Z2 equal to இப்போ ரைட் ஹேண்ட் சைட் வந்து உங்களுக்கு என்ன வரும்? modulus of Z1
into modulus of Z2 into modulus of Z3. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி modulus of Z1 equal to 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி modulus of Z2 equal to 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி modulus of Z3 equal to 3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த வேல்யூஸ்லாம் நம்ம எங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ உங்களுக்கு என்ன வரும், modulus of Z2 into Z3 plus 4 into Z1 into Z3 plus 9 into Z1 into Z2 equal to modulus of Z1 என்ன 1 into modulus of Z2 என்ன 2 into modulus of Z3 என்ன 3. இப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 into 2 into 1 எவ்வளோ 6. அப்போ modulus of Z2 into Z3 plus 4 into Z1 into Z3 plus 9 into Z1 into Z2 equal to 6. ஸோ இதுதான் வந்து நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்ட். இதான் வந்து 7th கொஸ்டினோட ஆன்சர். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் NiveMaths சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.